ஜெயின் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து நம்ம டிஎம்இ எஸ்எஸ்சிஜிடியில் டிஎம்இயில் என்னென்ன பண்ணுவாங்க அப்படின்ற பற்றி பார்ப்போம். தமிழ்நாட்டில் நான் சொல்கிறேன் இப்படி அப்படின்னு. தமிழ்நாடு நீங்கள் போனீங்கன்னா 2 நாள் ஆகும் டிஎம்இக்கு. முதல் நாள் போனீங்கன்னா உங்களுக்கு யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட் அண்டு எக்ஸ்ரே இது 3 எடுப்பாங்க. எடுத்துகிட்டு வந்து மறுநாள் காலையில் உங்களுக்கு ரிப்போர்ட் வரும். ரிப்போர்ட் வந்ததுக்கப்புறம் அந்த ரிப்போர்ட்டில் எல்லாமே கிளியர் கட்டாக எழுதி வச்சுருப்பாங்க. வச்சு முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஐ டெஸ்ட், அப்புறம் ஹியரிங் டெஸ்ட், அதாவது காதுக்கு, அப்புறம் உங்கள் பல்லை செக் பண்ணுவாங்க, எல்லா பல்லும் இருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறம் உங்களுக்கு நாக்னி இருக்கான்னு செக் பண்ணுவாங்க. அப்புறம் ஃப்ளாட் ஃபுட் இருக்கா அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு கைகள் பெண்டாக இருக்கா அப்படின்ட்டு அதுக்கு ஒரு செக்அப் இருக்குது, அதையும் செக் பண்ணுவாங்க. அப்புறம் ஐபால் பூரா செக் பண்ணுவாங்க, எல்லாமே இருக்கா, எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு. இதெல்லாம் செக்கிங் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபைனல் ரிப்போர்ட் டாக்டர்கிட்ட வரும். அந்த டாக்டர்கிட்ட ஃபைனல் ரிப்போர்ட் வர்றப்ப உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு இதில் கொஞ்சம் இதாக இருக்குது அப்படின்ட்டு அன்ஃபிட் போடுற மாதிரி இருந்தாங்கன்னா நீங்கள் அப்பீல் பண்ணலாம். அப்பீல் பண்ணால் அது ஆர்எம்இன்னு வாங்க, ரிவ்யூ மெடிக்கல் செக்அப். அந்த ரிவ்யூ மெடிக்கல் செக்அப் கொடுத்துட்டு நீங்கள் திருப்பியும் போயிட்டு ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணி அந்த சர்டிஃபிகேட்டை கொடுக்கலாம். திருப்பி நீங்கள் ஃபிட் ஆகலாம். சரி.